ஓம் ஓம் ஓம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम। 6 நாட்கள் தொடர்ந்து இந்த பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் பார்ப்பதற்காக இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சாஸ்திர பிரதிஷ்டா ட்ரஸ்டிற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பல தருணங்களில் இதே இடத்தில் கீதையினுடைய 2வது அத்தியாயம் மற்றும் 3வது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் விரிவாகவே பார்த்தோம். இந்த கீதையினுடைய முதல் 3 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் உங்களுக்கு தெரியும், அர்ஜுன விஷாத யோகம் என்பது அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் சந்தித்த சவால்கள், அவனுக்கு ஏற்பட்ட கவலை, குழப்பம், மன அழுத்தம், இத்தனை சூழ்நிலைகளிலும் அர்ஜுனன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கூட விட்டுவிட்டானே தவிர தானாக முடிவெடுக்காது பகவானிடத்தில் உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். சில நேரங்களில் ஏதாவது குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் வரும்பொழுது நாமே முடிவெடுத்து விடுவோம். நம்முடைய ஸ்வதர்மங்களை, நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டு விடுவோம். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதும் கூட பகவான் கிருஷ்ணரை சரணடைந்து எது எனக்கு உயர்ந்ததோ மேலானதோ அதை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று ஒரு சீடனாக சிஷ்யனாக பகவானிடத்தில் கேட்டான். பரமகாருணிக்கரான பகவானும் அர்ஜுனனுடைய தகுதியை அறிந்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையும் பக்தியும் தெரிந்து கொண்டு அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்தில் உயர்ந்த சாங்கிய யோகத்தையும் அதன் பிறகு கர்மத்தினுடைய மார்க்கங்களையும் வழிகளையும் எல்லாம் 3வது அத்தியாயத்திலும் உபதேசித்தார். அதையெல்லாம் விரிவாக நாம் பார்த்தோம். அந்த 3வது அத்தியாயத்தில் இந்த ரஜோகுணத்தினுடைய பிரபாவங்களை எல்லாம் கூட சொன்னார். மனிதர்களுக்கு இந்த காமக்ரோதங்கள் எல்லாம் எதிலிருந்து தோன்றுகின்றது என்றால் ரஜோகுணத்திலிருந்து தோன்றுகின்றது என்பதால் ஒரு மனிதன் இந்த குணங்களை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் பரம்பொருளை குறித்து விசாரிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும்னு சொன்னார். கடைசியாக ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தபியாத்மனாத்மானம் ஜகீஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஆகவே புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் உன்னுடைய மனதை வைத்து வெல்ல முடியாத பகைவனாகிய இந்த காமனை, ஆசையை
நீ வெல்வாயாக அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் முடித்து விட்டார். அடுத்ததாக இந்த 4வது அத்தியாயம் கீதையினுடைய பல முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம். சில நேரங்களில் விவாதத்திற்குரிய ஸ்லோகங்கள் கூட இந்த அத்தியாயங்களில் உண்டு. இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்ம சந்நியாசம் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றுதான். அந்த ஞானத்தின் மூலமாக எவ்வாறு கர்மங்களை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டும். கர்மங்களை தியாகம் செய்வதென்றால் கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்களை எல்லாம் தியாகம் செய்வது. யாராவது கர்மத்தை விட முடியுமா? கர்மத்தை எவராலும் துறக்க முடியாது. ஆனால் அந்த கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளை எல்லாம் விட வேண்டுமென்றால் ஒரு ஞான இச்சை இல்லாமல், ஒரு ஞான வேட்கை இல்லாமல், ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் எல்லாம் போகாது. சில நேரங்களில் இந்த ஞான விஷயங்களை நாம் எவ்வளவு அனுஷ்டித்தாலும் கூட, திரும்ப திரும்ப விசாரம் செய்தாலும் கூட, பழக்க தோஷத்தினால் கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல்களை எல்லாம் விடுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஞானமே இல்லாதவர்களால் எவ்வாறு கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல்களை விட முடியும்? ஆகவே உயர்ந்த ஞானம் என்றால் என்ன? இந்த அத்தியாயத்தில் தான் கர்மம் என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன, விகர்மம் என்றால் என்ன, இதையெல்லாம் விளக்கமாக கூறி அந்த ஞானமே எல்லாவற்றையும் கர்மத்தை எல்லாம் பஸ்மமாக்கி விடுகின்றதுன்னு சொல்ல போகிறார். ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாகான். இந்த ஞானம்ங்கிற அக்னி எல்லாவற்றையும் எவ்வாறு எரித்து சாம்பலாக்குகின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அழகான அத்தியாயம். இதனுடைய முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சதுர்த்தோऽத்தியாயः ஞான கர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். 4வது அத்தியாயம் பகவானுடைய உபதேசத்தோடு துவங்குகின்றது. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். இமம் யோகம், இந்த யோகத்தை இதுவரைக்கும் சொன்னார் இல்லையா, சாங்கிய யோகம் கர்ம யோகம்னு. ஆனால் இந்த இமம் யோகம்ங்கிற அந்த யோகம்ங்கிற வார்த்தையில் ஒருமையில் தான் இருக்கிறது. ஆனால் பகவான் சொன்னது என்னவோ சாங்கியமும் சொல்லியிருக்கிறார், கர்மயோகமும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட யோகம் ஒன்றுதான்னு சொல்கின்றார். அதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் சாங்கியத்திற்கும் கர்மத்திற்கும் என்ன கிடையாது, எந்த வேறுபாடும் இல்லைங்கிறதை குறிப்பதற்காக அதை பகவான் குறிப்பிடும்போது ஒருமையிலே சொல்லிடுறார். இமம் யோகம். இந்த யோகமானது எப்படிப்பட்டது என்றால் அவ்யயம் யோகம், அழிவற்ற யோகம். இந்த யோகத்தை அகம் புரோக்தவான், இந்த யோகமானது என்னால் கூறப்பட்டது என்று சொல்கின்றார். யாருக்கு சொல்லப்பட்டது? விவஸ்வானுக்கு என்னால் கூறப்பட்டது. விவஸ்வான் என்றால் சூரியன். விவஸ்வானானவர் இதை என்னிடத்திலிருந்து பெற்று தன்னுடைய புத்திரனான மனுவிற்கும், மனு மூலமாக இக்ஷ்வாக்குவிற்கும் இந்த ஞானமானது கொடுக்கப்பட்டது என்பதை சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு வம்ச பரம்பரை குறித்து காலம் காலமாக தொன்று தொட்டு நாம் வாழக்கூடிய இந்த காலம் வரையிலும் இந்த உயர்ந்த ஞானமானது எவ்வாறு குருவின் மூலமாக சீடர்களுக்கு, பல இடங்களில் புராணங்களிலெல்லாம் பார்க்கின்றோம், இறைவனே தன்னுடைய பக்தர்களுக்கு
இந்த ஞானமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வம்ச பரம்பரையின் மூலமாக இது வாழையடி வாழையாக இந்த ஞானத்தை நன்றாக உணரப்பெற்று அனுபவித்தவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த ஞானத்தை நாம் பிரமாணம் என்று சொல்கின்றோம். அதுதான் வேதாந்த சாஸ்திரத்தை, இந்த ஞானத்தை பிரமாணம் என்று சொல்கின்றோம். பிரமாணம் என்றால் நன்றாக பரிசோதிக்கப்பட்டது, உண்மையை அறிவதற்கு ஒரு சாதனமாக இருக்கக்கூடியது இந்த பிரமாணம். இந்த வம்ச பரம்பரைகளை எல்லாம் நாம் படித்தால்தான் நம்முடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில் எப்படிப்பட்ட மகத்தான மனிதர்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றார்கள் என்பது குறித்து நமக்கு ஒரு பெருமை ஏற்படும். இந்த ஞானம் இறைவனாலேயே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறோம், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதுவரைக்கும் எத்தனையோ குருமார்கள் வந்திருக்கின்றார்கள், குருமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவ்வாறாக இந்த ஞானமானது இறைவனிடத்திலிருந்து தோன்றியது. உபநிடதங்களை எல்லாம் படித்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் முண்டகோபநிடதம் கூட படித்திருப்பீர்கள். அதனுடைய முதல் ஸ்லோகமே பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. அவர் தான் அந்த பிரம்மா, தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர். பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம். எல்லா வித்தைகளிலும் சிறந்த வித்தையான பிரம்ம வித்தையை அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராகன் இங்கே சொன்ன மாதிரி அதர்வணனுக்கு கொடுத்தார், அப்போ ஆங்கீரனுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக சௌனக்கருக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி பரம்பரையாக இந்த ஞானமானது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஏதோ புத்தகமாக பாதுகாக்கப்படவில்லை, உபதேசமாக பாதுகாக்கப்பட்டு அதையெல்லாம் அனுபவித்ததினால் அது பிரமாணமாகவே இருக்கின்றது. அப்படி ஒரு உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாம். மகாவிஷ்ணு சிருஷ்டி காலத்தில் இந்த ஞானமெல்லாம் அவரிடத்திலேயே இருந்தது. இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடத்திலிருந்தே ஒரு ரூபத்தை சிருஷ்டி செய்து கொண்டார். தானே ஒரே சத்வஸ்துன்னு சொல்கிறோமா இல்லையா? மகாவிஷ்ணு தன்னிடத்திலிருந்தே ஒரு ஸ்வரூபத்தை, தன்னுடைய ஸ்வரூபத்தை போன்றே ஒரு உருவத்தை சிருஷ்டி செய்தார். அந்த உருவத்திற்கு அபாந்தர தமகன்னு பெயர். பிரம்மசூத்திரங்களிலெல்லாம் கூட இந்த பெயர் வரும். அபாந்தர தமக என்றால் இருளையெல்லாம் கடந்தவர்னு அர்த்தம். அவருக்கு இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்து, இது ஸ்வயம்பு மனுவாக இருக்கும் பொழுது, மனுவனுடைய முதல் மனு உங்களுக்கு தெரியும். சதுர்யுகங்கள் எல்லாம் இருக்கின்றது. 14 மனுக்கள் இருக்கின்றார்கள். 1000 சதுர்யுகங்கள். அதை 14 மனுக்கள் ஆட்சி செய்கின்றார்கள். நாம் இருக்கக்கூடிய மனுவிற்கு பெயர் வைவஸ்வத மனுன்னு பெயர். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த யுகத்தினுடைய மனு வைவஸ்வத மனு. ஆரம்பத்தில் இருந்தவர் ஸ்வயம்பு மனு. அப்போ இந்த அபாந்தர தமக என்பவர் அந்த ஸ்வயம்பு மனுவனுடைய காலத்தில் மகாவிஷ்ணு அவரை சிருஷ்டித்து, தன்னிலிருந்தே சிருஷ்டித்து இந்த வேதங்களை எல்லாம் எல்லா காலங்களிலும், எல்லா யுகங்களிலும், எல்லா மன்வந்தரங்களிலும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேத விஷயங்களை எல்லாம் நீ தொகுத்து சீடர்களுக்கு வழங்க வேண்டும்னு சொன்னார். அவர் தான் வேதவியாசர், வேறு யாரும் கிடையாது. ஸ்வயம்பு மனு காலத்தில் அவருக்கு பெயர் அபாந்தர தமகன்னு பெயர். அவ்வாறாக ஒவ்வொரு மன்வந்தரத்திலும், ஒவ்வொருவருடைய மனுவனுடைய காலத்திலும் அவர் இருக்கின்றார். இந்த மனுவனுடைய காலத்தில் கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர்னு இருக்கிறார். அதனால அந்த ஸ்லோகமே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவே பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமகன்னு. அதனால தான் வேத வியாசருக்கும் பகவானுக்கும் என்ன கிடையாது, மகாவிஷ்ணுவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மகாவிஷ்ணுவே தன்னிலிருந்து சிருஷ்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரூபம். அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா இன்றைக்கும் இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு இந்த மகாபாரதம் என்கின்ற ஒரு மாபெரும் இதிகாசம் கொடுக்கப்படாமல் போயிருந்தால் நமக்கு பகவத்கீதையே தெரிந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு உபதேசம். இந்த மாதம் 29ஆம் தேதி வேதவியாசருடைய பூர்ணிமா, குரு பூர்ணிமா.
பெரும்பாலும் யாரும் அதை மிகப்பெரிய அளவில் ஆசிரமங்களை தவிர வேறு எங்கும் கொண்டாடப்படுவதே இல்லை. அது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். யாரையெல்லாம் கொண்டாட வேண்டுமோ, யாரையெல்லாம் வணங்க வேண்டுமோ, யாரையெல்லாம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமோ, குரு பூர்ணிமா இஸ் நாட் தி டே டு செலிப்ரேட். அது ஏதோ கொண்டாடுவதற்கான ஒரு தினம் கிடையாது. இட் மஸ்ட் பி அப்சர்வ்டு. அந்த குரு பூர்ணிமா அந்த தினத்தை வியாசரை நினைவில் கொண்டு தொடர்ந்து ஞான விசாரங்களை எல்லாம் செய்து கொண்டு எவ்வளவோ கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிரந்தங்களை நாம் இயன்ற வரையில் நாம் படிப்பதோடு மட்டுமில்லாமல் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வம்ச பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரையாக எவ்வாறு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இது ஏதோ ஒரு க்ஷணத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அதனால தான் வேதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு ஞானம் கிடையாது. அதனால தான் அதற்கு பேர் அப்பௌருஷேயம்னே சொல்கிறோம், மனிதர்கள் உருவாக்கிய ஞானம் இல்லை. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் அப்படி ஒரு வம்ச பரம்பரையை சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். விவஸ்வான், மனு, இக்ஷ்வாக்கு என்று இந்த பரம்பரைகளை எல்லாம் பார்த்தவென்றால் இது க்ஷத்ரிய பரம்பரையாக ராஜரிஷிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக இதெல்லாம் ராஜரிஷிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தணர்களுடைய வம்சமும் இருக்கின்றது. பிரம்ம ரிஷிகளும் இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள், ராஜரிஷிகளும் இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த யோகமானது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு தான் இமம் யோகம். அதுவும் எப்படிப்பட்ட யோகம் என்றால் அவ்யயம் யோகம். அவ்யயம் யோகம் என்றால் இந்த யோகத்திற்கு அழிவே இல்லை. இங்கே யோகம்னா ஞானம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது அனுஷ்டிக்கக்கூடியதால் யோகம்னு சொல்கிறோம். எந்த ஒரு ஞானம் அனுஷ்டிக்கக்கூடியதாக இருந்தால் அதை யோகம் என்று சொல்கின்றோம். அது அழிவில்லாத ஞானமாக இருக்கின்றது. புத்தகங்களை எல்லாம் அழித்து விடலாம், எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் அப்படின்னு. இந்த புத்தகங்களை எல்லாம் எரித்தார்கள். மடங்களை எல்லாம் கூட அழித்து விடலாம், மனிதர்களை எல்லாம் கூட கொன்று குவித்து விடலாம். ஆனால் இந்த ஞானத்தை என்ன பண்ண முடியாது? இந்த ஞானத்தை எவரால் அழிக்க முடியும்? நீண்ட வருடங்களுக்கு முன்பு இலங்கை சென்றிருந்த போது இலங்கையில் ஒரு அழகான ரொம்ப பெரிய நூலகம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அப்படி ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான புத்தகங்கள் எல்லாம் இருந்த ஒரு நூலகம். ஒட்டுமொத்த நூலகத்தையும் எரித்தார்கள். ஒரு நூலகத்தை எரித்து விடுவதால் ஒட்டுமொத்த ஞானத்தையும் இல்லாமல் செய்துவிட முடியுமா? ஞானத்தை யாராலும் அழிக்க முடியாது. அது ஏதாவது ஒரு பகவானுடைய ஒரு ரூபம், ஏதோ ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு அந்த ஞானத்தை மீண்டும் என்ன செய்வார்கள்? புனருத்தாரணம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பகவானே இதில் சொல்லும் பொழுது இந்த ஞானம் நீண்ட நாட்களாக மறைந்தே இருந்ததுன்னு தான் சொல்கிறார். அதை பகவானே மீண்டும் என்ன பண்ணுறாரு? அர்ஜுனன் மூலமாக இந்த ஞானமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது அவ்யயம் யோகம்னு பெயர். அது மட்டுமில்லை, இதனுடைய பலன் என்ன? இதை ஏன் அவ்யய யோகம்னு சொல்கிறோம் என்றால் அவ்யய பலத்வாத். இந்த ஞானம் கொடுக்கக்கூடிய பலனும் எப்படிப்பட்ட பலன்? இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு பலனை கொடுக்கலாம். சாப்பிட்டா கூட தான் ஒரு பலன் ஏற்படுகின்றது. ஆனால் அது அவ்யயம் பலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு? இப்போ கர்மங்களுடைய பலன்கள் எல்லாம் கூட தற்காலிகமானது. ஏதாவது நிரந்தரமான பலன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் நிரந்தரமான பலன் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கர்மங்களை செய்தாலும் பலனை பெற்றாலும் அவையெல்லாம் தற்காலிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த ஞானம் என்பது நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கக்கூடியதால் இது மற்ற விஷயங்களை போன்று கிடையாது, மற்ற வித்தைகளை போன்று கிடையாது, மற்ற ஞானத்தை போன்று கிடையாது. எவ்வளோ இருக்குது, ஃபிசிக்ஸும் ஒரு ஞானம் தான், கெமிஸ்ட்ரியும் ஒரு ஞானம், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஞானம் தான். ஆனால் இந்த ஞானம் உயர்ந்தது. அதனால தான் கீதையில் பகவான் அத்தியாத்ம வித்யா வித்யானாம்னு சொல்கிறார். எல்லா வித்தைகளிலும் நான் எதுவாக இருக்கின்றேன் என்றால் இந்த அழிவில்லாத அத்தியாத்ம வித்தையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஞானமானது விவஸ்வான், பெயரே ரொம்ப அழகான பெயர். விவஸ்வான் மீன்ஸ் டு ஷைன், ஒளி பொருந்தியவர்னு அர்த்தம். முதலில் இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கின்றார் பகவான் அப்படின்னா சூரியனுக்கு இதை நான் கொடுத்தேன்னு சொல்கிறார். சூரியன் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மயோகி. இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்கள்.
கொடுத்தது பகவான் அகம்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த ஞானத்தை பெறுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டுமா இல்லையா அப்படின்னு, தகுதி உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு தகுதி இல்லைன்னா இந்த ஞானத்தை பெற்ற பிறகாவது நாம் என்ன செய்ய வேண்டும், தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். காலம் மாறிடுது. ஒரு காலத்தில் தகுதி இருந்தால்தான் கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த ஞானத்தை என்னுடைய குருநாதர் எனக்கே கொடுத்துருக்க மாட்டார். அதை பெற்ற பிறகாவது அதனுடைய பெருமையை உணர்ந்து அதன்படி நாம் நிற்க வேண்டும். அந்த தகுதியை நாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சூரிய பகவானுக்கு அந்த தகுதி, முழுமையான தகுதி இருந்தது. ஜகத் சக்ஷுன்னு சொல்கிறோம். சூரிய பகவான் இந்த பிரபஞ்சத்திற்கே கண்ணாக இருக்கின்றார். நாம் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரம்ம வஸ்து. பிரம்மத்தை பார்த்திருக்கிறீர்களான்னு யாராவது கேட்டால் ஆம்னு சொல்லிடலாம். அது சூரிய பகவான் தான். அவர் ஏதோ நமக்கு ஒளியை மட்டும் கொடுக்கவில்லை. அப்படி நமக்கு உள்ளிருந்து நம்முடைய அறிவை தூண்டக்கூடியதும் சூரியனை பூகோளமாக பார்க்க அந்த சூரியன் இல்லை. சூரியன்கிறது ஒரு பகவான், சூரிய பகவான். இந்த சூரியன் ஒருவர், சந்திரன், இந்த சூரிய சந்திரர்கள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அவர் தான் நம்முடைய அறிவிற்கும் அதிபதியாக இருக்கின்றார். அதே போன்று ஒரு கர்மயோகி இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் 24 மணி நேரமும் யாராவது பணி செய்பவர்களாக இருந்தால், அதுவும் பொறுப்போடு வேலை செய்யலாம். 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டும். எந்த பலனையும் எதிர்பாராது பணி செய்ய வேண்டும். பொறுப்போடு செய்ய வேண்டும். அந்த பணியினால் எல்லோரும் பயன்பெற வேண்டும். இத்தனை விஷயங்களையும் யாரிடத்தில் நாம் பார்க்க முடியும்? சூரியனிடத்தில் பார்க்க முடியும். சூரியனை காட்டிலும் வேறு யார் நமக்கு குருவாக இருக்க முடியும் அப்படின்னு மகாபாரதம் எல்லாம் படித்தோம் என்றால் இந்த சூரியனுடைய பெருமைகளை எல்லாம், சூரிய ஸ்துதினே நிறைய இடங்களில் உண்டு. மகாபாரதத்தில் வசிஷ்டர் ஒரு சூரிய ஸ்துதி செய்திருக்கிறார். சூரியனுக்கு அருகாமையிலே இருந்து சூரிய ஸ்துதி செய்திருக்கிறார். தர்மபுத்திரர் சூரியனுடைய 108 நாமங்களை சொன்னதால் தான் அவருக்கு அக்ஷய பாத்திரமே கிடைத்தது. அப்படி உபாசனைகளில் உயர்ந்த உபாசனை சூரிய பகவான், மிகச்சிறந்த கர்மயோகி, உலகத்திலேயெல்லாம் வழி நடத்தக்கூடியவர். இந்த ஞானத்தை பெறுவதற்கு முழு தகுதி உடையவர் யார் என்றால் பகவான் சொல்கின்றார், இந்த ஞானத்தை நான் விவஸ்வானிற்கு கொடுத்தேன். அடுத்து விவஸ்வான் மனுவிற்கு கொடுத்தார். மனு உங்களுக்கு தெரியும், மனு என்பவர் 14 மனுக்கள் இப்போதான் சொன்னேன். இதெல்லாம் இந்த பூலோகத்தில், இந்த லோகத்திற்கு மட்டுமில்லை, எல்லா லோகத்திற்கும் சாட்சாத்காரமாக எல்லா லோகத்திற்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இந்த லோகத்திற்கு மட்டுமில்லை. மனு என்றால் 14 லோகங்கள் இருக்கின்றது. இந்த முழு சிருஷ்டியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இங்கே எப்படி ஒரு ராஜான்னு ஒருத்தர் இந்த லோகத்திற்கு இருக்கின்றாரோ அதே மாதிரி 14 லோகத்திற்கும் பகவான் மனுன்னு ஒருவரை சிருஷ்டி பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அந்த மனுவிற்கு கொடுத்திருக்கின்றார். மனு அதன் பிறகு இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்த அந்த ராஜாக்களுக்கெல்லாம் இதை கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ முதலில் இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த தேசத்தை ஆள்பவர்களுக்கு, மனிதர்களை வழி நடத்துபவர்களுக்கு, வலிமை உடையவர்களுக்கு இந்த ஞானமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் தேசத்தை எப்படி ஆட்சி செய்வதுங்கிற அந்த திறன் இருந்தால் மட்டும் போராது. ஆள்பவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் ஆள்பவர்களுக்கு இந்த ஞானத்தினுடைய பெருமை தெரிய வேண்டும். தே மஸ்ட் ரெஸ்பெக்ட் திஸ் நாலேஜ். இந்த ஞானம் தலை துவங்குவதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது. வெறும் ஞானத்தை மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்துரைக்கின்றார்களோ, வெறும் வேதத்தை ரட்சணை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த வேதத்தை படிப்பவர்கள், அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்கள், there are always teachers, போதிப்பவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், குருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஞானத்தை பெறக்கூடிய சிஷ்யர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த ஒரு ராஜ்யம்தான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு ராஜ்யம்தான் இந்த வேதத்தை, வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்களை, கற்றுக்கொள்பவர்களை ஒரு ராஜ்யம், ஒரு நாட்டினுடைய ராஜா பாதுகாக்க வேண்டும். அப்படிதான் இருந்திருக்கிறது. ஏன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாம் ஆளுகின்ற வரைக்கும்
இப்பொழுதுதான் சமீப காலமாகத்தான் இந்த வேத துவேஷங்கள் எல்லாம், இந்த ஆன்மீக விஷயங்களில் துவேஷங்கள் என்பது அதிகரித்து விட்டதே தவிர, இதை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் க்ஷத்திரியரிடத்தில் இது இருந்திருக்கின்றது. அதனால் ஸ்ட்ரென்த் மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்வார்கள். வலிமை தான் வலிமையை மதிக்கும் என்பதால் வலிமைங்கிறது வெறும் உடல் வலிமை மட்டும் கிடையாது, நல்ல புத்தி வலிமையோடு இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தான் சொல்கிறார். புரோக்தவான், 3 புரோக்தவான் சொல்கிறார், பிராகன்னு சொல்கிறார், அப்ரவீத், எல்லாம் ஒரே தாத்து தான், ப்ரூ தாத்து தான். அதிலிருந்து தான் புரோக்தவான் வருகின்றது, அதிலிருந்து தான் பிராக அப்ரவீத் இக்ஷ்வாக்குவிற்கு கொடுக்கப்பட்டது. மற்ற ஞானங்கள் கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற ஆசிரியர்களெல்லாம் தங்களுடைய சீடர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முழுமையாக கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ஞானத்தில், ஆத்ம ஞானத்தில் தான் குருவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒழிவு மறைவில்லாமல் தான் கற்ற எல்லாவற்றையும் என்ன செய்கின்றார், எந்த பயமும் இல்லாமல், தன்னை காட்டிலும் தன்னுடைய சீடன் சிறந்தவனாக இருந்தாலும் கூட அது சந்தோஷப்படக்கூடியது குருவாகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு ஞானம் இந்த ஞானம். நல்ல ஆரம்ப ஸ்லோகமே, ஒரு வம்சத்தை நாம் எப்பொழுதும், நாம் எந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பது, நாம் ஏதோ குரங்கிலிருந்து பிறந்தவர்களெல்லாம் இல்லை, ஒன்றும் அப்படி பிறந்தவர்கள் கிடையாது. நாம் எல்லாம் ரிஷிகளுடைய புத்திரர்கள், அமிர்தஸ்ய புத்திராகான்னு சொல்வார். ஒவ்வொருவரும் ரிஷியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த ஞானத்தினுடைய பெருமை, வம்சத்தினுடைய பெருமை, உபநிடதங்களில் வம்ச பிராமணம் என்றே உண்டு, வரிசையாக சொல்வார்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இப்படிப்பட்ட இன்னொன்று பார்த்தோமென்றால், இந்த ஸ்லோகத்திலேயே வேறு விதமாக கூட பார்க்கலாம். இதில் சொல்லும், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு. ஸோ இந்த ஞானம் எங்கிருந்து தோன்றியது, முதலில் வாட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னா அகம். அகம்னா என்னது, இங்கே பகவான்னு விட்டுடுங்க. அகம்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருளிடத்திலிருந்தே இது வெளிப்படுகின்றது அவ்வியமாக. த ஆரிஜின் இட் செல்ஃப் இஸ் அவ்வியம். அழிவற்ற ஒன்றிலிருந்து தோன்றியது எதுவாக இருக்கும், அதுவும் அழிவில்லாததாக இருக்கும். ஆனால் இங்கே அகம் என்கின்ற அந்த சொல், ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சொல், வேறெங்கேயும் ஞானத்தை தேடி நீ எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்கிறார். அப்படி இந்த ஞானம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு, அகம் அப்படின்னு. கொஞ்சம் உள்ளே கண்களை மூடி உள்ளே பார்த்தோன்னே என்ன இருக்கிறது அப்படின்னு, இந்த உபதேசத்தை உள்ளிருந்தே பெறலாம். இது முதலில் இதை யாருக்கு சொன்னார், நான் இதை யாருக்கு சொன்னேன், விவஸ்வான். விவஸ்வான் என்பது எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய புத்தியை குறிக்கின்றது. அப்படி உள்ள இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் ஞானத்தை பத்திரமா பூட்டி வச்சிருக்கக்கூடாது, தெரியலேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளை பற்றிய ஞானம் முதலில் எங்கே இருக்க வேண்டும், நமக்கு எங்கே வர வேண்டும், எதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்ததாக அது புத்திக்கு வர வேண்டும். புத்தி கர்மானுசாரிணின்னு சொல்வார்கள். நம்முடைய எல்லா கர்மங்களையும் தீர்மானிக்கக்கூடியது புத்தி. புத்தியில் இந்த உயர்ந்த ஞானம் இருந்தால் புத்தி தவறான முடிவுகளை எடுக்காது, தவறான விஷயங்களில் செல்லாது. ஆனால் உள்ளே ஒரு வஸ்து இருக்கின்றது, பரம்பொருள் வஸ்து இருக்கின்றது. அதை குறித்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்கே அறியப்பட வேண்டும் என்றால் நம்முடைய புத்திக்கு அது அறியப்பட வேண்டும். புத்தியிலிருந்து அது அடுத்து எங்கே வரும், மனுங்கிறது எதை குறிக்கின்றது, மனுங்கிறது மனதை குறிக்கின்றது. அப்புறம் அந்த ஞானம் எங்கே வர வேண்டும், மனதிற்கும் அந்த ஞானம் வர வேண்டும். அடுத்ததாக இக்ஷ்வாக்குனா யார், இக்ஷ்வாக்குனா இந்திரியங்கள் தான். இப்படி வெளியில் மட்டும் ஒரு பரம்பரையாக இல்லை அப்படின்னு, நமக்குள்ளேயே இந்த பரம்பொருளானது முதலில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அந்த கரணங்களில் இது வெளிப்பட வேண்டும். அப்புறம் கர்மேந்திரியங்கள் வாயிலாக, ஞானேந்திரிய வாயிலாக இது வெளிப்பட்டு நாம் ஒரு நடமாடும் ஞானியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அப்படி இது யாருக்கும் கொடுக்கணும்ட்டு கூட இல்லை. அப்படி அது எல்லாமே என்ன இருக்கின்றது, இது ஏற்கனவே நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. புத்தியை கொண்டு போய் அதில் பொருத்தினோம் என்றால் புத்தி இந்த விஷயத்தை சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன, புத்தி எப்பொழுதும் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு வெளிப்புறமாகவே அது அஜ்ஞானமாகவே இருக்கின்றது. அப்படி
இப்போவும் புத்தி அகம்ன விஷயத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அது அந்த அகங்காரம் ஆகிடுது. அப்படி அதில் புத்தி அகங்கிறது ஞான விஷயமாக இருக்க வேண்டும். புத்தி அறியாமை விஷயங்களில் இருப்பதால் அது அகங்காரமாக மாறிவிட்டது. இல்லைன்னா உள்ளேயே என்ன இருக்குது? முதல் இந்த பரம்பரையை நாம் சரியாக பார்க்க வேண்டும். ஒரு பரம்பொருள், புத்தி, மனம், இந்திரியங்கள், இது எல்லாவற்றிலும் இந்த ஞானம் வியாபித்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை தான் நமக்கு கீதை மறைமுகமாக சொல்கின்றது. அதனால் குருங்கிறது யார்? நாம் சொல்கிற குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பரம்பரா குருன்னு வரிசை எவ்வளோ இருக்கின்றது. அப்படி அதான் பரம்பரா குருன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நாம் இந்த வம்சங்கள் எல்லாம் நமக்கு உள்ளேயே இது இருக்கின்றது. அதில் எந்த ஒரு அது பரம்பொருள் இடத்துலேருந்து புத்திக்கு வர வேண்டும். ஒரு வம்சம்னா எப்படி இருக்க வேண்டும்? அது தொடர்ந்து இருக்க வேண்டும், அவிச்சின்னமாக இருக்க வேண்டும், விச்சின்னம் ஆயிடக்கூடாது. அப்படி ஆனால் அது நமக்கு பரம்பொருளிலிருந்தே எங்கே வரலை? நமக்கு புத்திக்கே வரலை. அப்படின்னு அதனால் மனதிற்கோ இந்திரியங்களுக்கோ இந்த ஞானம் லபிக்காமலே போய்விட்டது. அப்படி இதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காக சொல்கின்றார். உள்ளேயே கூட இந்த ஞானமானது அழிவற்றதாக இந்த ஞானத்தை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுதுதான் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வியம்னா நம்ம பகவத்கீதையை தேட வேண்டாம். கண்களை மூடி என்ன பண்ண வேண்டும்? புத்தியை கொண்டு போய் எங்கே வைக்க வேண்டும்? நேராக உட்கார்ந்து எப்பொழுதும் புத்தியில் அந்த பரம்பொருளை குறித்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் குரு. பரமகுருவும் அவர்தான், பரமேஷ்டி குருவும் அவர்தான், பரம்பரா குருவும் அவர்தான். ஏன்னா எந்த ஒரு குருவும் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அது உள்ளேயே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, சதா சர்வ காலமும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இருக்கிறதா இல்லையா? அப்படின்னு எவ்வளோ இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், அதை மறைமுகமாக இந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் சொல்றார் பார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேகமஹதா யோகோ நஷ்ட பரந்தப. ஹே பரந்தப. அப்படி இப்போ தான் சூரியனை பற்றி சொன்னார், விவஸ்வான்னு சொன்னார். அப்படி ஏன்னா அர்ஜுனனுக்கும் சூரியனுக்கும் கூட சம்பந்தம் உண்டு. அப்படி இப்போ அவ்வளோலாம் நான் சொல்ல போனேன்னா கீதை சொல்ல முடியாது. அப்படி சரி, யாரோ ஒரு கந்தர்வன் அர்ஜுனனை பார்த்து ஹே தபதி நந்தனன்னு கூப்பிடுவான். அப்படி தபதி நந்தனன்னு, தபதி தெரியுமா உங்களுக்கு? இந்த கதைகள் எல்லாம் தெரியுமா? அதான் மகாபாரதம் படிக்கணும்னு சொல்கிறோம். தபதி நந்தனன்னு சொல்லுவான். அது உடனே அர்ஜுனனே கேட்பான், இது வரைக்கும் யாரும் என்னை தபதி நந்தனன்னு கூப்பிட்டதே இல்லையே அப்படின்னு. தபதி சூரிய புத்திரி. அப்படி சூரியனுடைய புத்திரி சாவித்திரி இருந்தாளா இல்லையா? ஒரு சாவித்திரி சூரியனுடைய புத்திரி. நாமெல்லாம் சூரிய புத்திரர்கள் தான். அப்படி அதே மாதிரி தபத்தின்னு சூரிய புத்திரி இருந்தாலும் அது மகாபாரதத்தில் விஸ்தாரமாக அந்த கதை இருக்கும். அந்த தபதிக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம்னு கூட அந்த கதைகள் எல்லாம் மகாபாரதத்தில் வரும். இல்லை, பகவான் அதை நினைவுபடுத்துவதற்காக கூட ஹே பரந்தப, உன்னுடைய வம்சமும் சாதாரண வம்சம் கிடையாது, உனக்கு எங்கிருந்து இந்த குழப்பங்கள் எல்லாம் உனக்கு வந்தது? நீ வந்திருக்கக்கூடியது அந்த அந்த வம்சத்திலிருந்து தோன்றியவன்கிறதால் பரந்தப, பராந்தாபயத்தை தான். ஸோ ஏவம் பரம்பரா பிராப்தம். இங்கே நம்ம ஒரு வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம், ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம். இது இங்கே சொன்ன பரம்பரையெல்லாம் க்ஷத்ரிய பரம்பரைகளாக இருக்கின்றது. நாட்டை ஆளக்கூடியவர்கள். ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த ஞானமானது இவ்வாறாக பரம்பரையாக அடையப்பட்டது. இமம் ராஜரிஷியோ விதுகு. அப்படி இதை பிரம்ம ரிஷிகள் மட்டும் இல்லை, இந்த ஞானத்தை ராஜரிஷிகள்னா ஜனகர் போன்றவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்களா இல்லையா? விஸ்வாமித்திரரே வெறும் ராஜாவாக இருந்தார் முதலில். விஸ்வாமித்திரர் சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ராஜ ரிஷி ஆனார், அவருக்கு திருப்தி இல்லை. அப்படி அப்புறம் வசிஷ்டர் வாயாலே எதை பெற வேண்டும் நினைத்தார்? பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற வேண்டும் நினைத்தார். அதனால் எல்லா ராஜ ரிஷிகளும்னா எல்லா ராஜாக்களும் வெறும் ராஜாக்களாக மட்டுமில்லை, அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? ரிஷிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள்.
சரி, ரிஷிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் ரிஷந்தி அதிலிருந்து வருகின்ற. ரிஷினா ரிஷந்தி, ஜானந்தி இது ருஷயக. இந்த தத்துவ திருஷ்டாகான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ரிஷயகன்னு ரிஷந்தி ஜானந்தி இது ரிஷயக தத்துவ திருஷ்டாக. தத்துவத்தை நன்றாக அறிந்தவர்கள் எல்லாம் ரிஷிகள். ரிஷிகள் கவிகள்னு கூட அவர்களுக்கு பெயர் உண்டு. இதே அது சொல்கிறார். இந்த ஞானத்தை பெறுவதற்கு சுகபிரம்ம ரிஷியை தெரியுமா இல்லையா? சுகர் சாட்சாத் இன்னும் வியாசருடைய புத்திரரே. அப்படி சுகபிரம்ம ரிஷி, சுகபிரம்ம ரிஷினே பெயர். அவரே இந்த ஞானத்தை பெறுவதற்கு யாரிடத்தில் போனார்? ஜனகரிடத்தில் போய் தான் இந்த ஞானத்தை எல்லாம் பெறுகின்றார்கள். அவ்வளவு ஞானம் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் இமம் ராஜரிஷியோ விதுகு, ராஜரிஷிகள் இதை அறிந்திருந்தார்கள். நமக்கு ராஜரிஷிகள்னு நம்மளுடைய இந்திரியங்கள் தான். அப்படின்னு இந்திரிய அளவில் என்னாக வேண்டும்? இந்த ஞானமானது வெளிப்பட வேண்டும். எல்லா இந்திரியங்கள் வாயிலாகவும், ஒவ்வொரு இந்திரியங்கள் வாயிலாகவும் இந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அது சத்துவத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த மகத்தான ஞானம் பகவானே சொல்கிறார், அப்பொழுதே சொல்கிறார். மகாபாரத காலத்தில் ச காலேன, சன அந்த யோகமான, ச யோகம் அந்த யோகமானது, காலேன இந்த காலத்தினுடைய கட்டாயத்தினால், இந்த காலத்தினால், இக மகதா நஷ்டக பரந்தபக, இந்த யோகமானது இக யோக மகதா நஷ்டக யோக, இந்த யோகமான ச யோக மகதா நஷ்டக, இந்த யோகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம்னா சரிவு, காலத்தினால் இது பின்பற்றப்படாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறார். யோகத்திற்கு நஷ்டம்னா என்ன அர்த்தம்? அது இப்போ போன பாடல் தான் சொன்னார், அவ்யயம் யோகம்னு சொன்னார். அப்படி அப்போ முரண்பாடு ஆயிடுமா இல்லையா? பகவான் இப்போ தானே போன ஸ்லோகத்தில் தான் அவ்யயம் யோகம்னு சொன்னேன். அடுத்த ஸ்லோகத்திலே காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தபன்னு அடுத்த ஸ்லோகத்திலே இந்த யோகம் நஷ்டம் ஆயிடுதுன்னு சொன்னால் முன்னுக்கு பின் முரண்பாடாக இல்லையான்னு கேட்பாரா இல்லையா? அப்படி அதனால் இந்த யோகத்திற்கு ஒரு பொழுதும் நஷ்டம் கிடையாது. அடுத்து இதே ஸ்லோகத்தில் தர்ம கிளானின்னு சொல்ல போகிற, தர்மத்திற்கு கூட சரிவுன்னு ஏற்பட்டது, தர்மத்திற்கும் ஒரு சரிவும் கிடையாது. அப்போ யோகத்திற்கு நஷ்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்று, இந்த யோகத்தை பெறக்கூடிய தகுதியான சிஷ்யர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள், வேற ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் நல்ல சிஷ்யர்கள் இருந்தது. காலம் போக போக மனிதர்களுக்கு என்ன ஆகுது? மகாபாரத காலத்திலேயே பொருள் மீது ஆசை அதிகம் எடுத்தா இல்லையா? அப்படி அதிகமாக எடுத்த முழு அந்த யுத்தமே எதனால்? பொருளாசையினால். அதனால் மனிதர்களுக்கு இந்த ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை போய்விட்டது. ஆசிரியர்கள் இருந்தார்கள், ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், மாணவர்கள் இல்லை. இல்லைன்னா சில நேரங்களில் நல்ல தகுதியான மாணவர்கள் இருப்பார்கள், ஆனால் இந்த யோகத்தை அனுபவத்தோடு சொல்வதற்கு, அதனால தான் அந்த கட்டயோகம் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு படிப்பதற்கு பரிந்துரை செய்வதற்கு காரணம் என்னென்னா, அது நேரடியாக அனுபவபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அது ஏதோ புத்திபூர்வமாக எழுதப்பட்டது கிடையாது. அப்படி முழு உபநிடதத்தில் நாளை காலையில் கூட பார்க்க போகிறோமே, அந்த உபநிடதத்தினுடைய யோக ரகசியங்களையெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே மகதா நஷ்டகன்னா, ஒன்று சொல்பவதற்கு இருந்தார்கள், பெறுவதற்கு இல்லை. ரெண்டாவது என்ன, பெறுபவருக்கு தயாராக இருந்தார்கள், சொல்பவர்கள் இல்லை. இன்னொன்று, சொல்பவர்களும் இருந்தார்கள், பெறுபவர்களும் இருந்தார்கள், ரெண்டு பேரிடத்திலுமே தகுதி இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். சொல்பவருக்கும் தகுதி இருக்க வேண்டும், அதை பெறுபவருக்கும் என்ன இருக்க வேண்டும்? தகுதி இருக்க வேண்டும். அதனால ஆச்சாரியர் துர்பலான் அஜித இந்திரியான் பிராப்பிய நஷ்டோ யோக இமம், இந்த யோகம் யாரை போய் அடைந்தது என்றால் துர்பலான். ஆக்சுவலாக அது துர்லபான்னு இருக்கணும், ஆனால் அது துர்லபான்லேருந்து என்ன எடுத்தது? துர்பலான். அப்படி இங்கே பலம்னா அந்த பலம் இல்லை. அப்படி அர்ஜுனனே எப்படி ஆயிட்டான்னு பார்த்தீர்களா? அப்படின்னு அவன் அவ்வளோ பெரிய க்ஷத்திரியன். அப்படி துர்பலான்னா நல்ல புத்தி பலம், புத்திர் பலம் யசோ தைரியம்னு சொல்லணும். புத்தி பலம் இல்லாதவர்கள். அப்படி அஜித இந்திரியான், இந்திரியங்களின் மீது முழுமையாக ஆளுமை இல்லாதவர்கள். பலவீனமானவர்களிடத்தில் இந்த ஞானம், பலவீனமான ஒருத்தர் இந்த ஞானத்தை சொன்னாலோ அல்லது ஞானத்தை பெறுபவர்கள் பலவீனர்களாக இருந்தால் என்ன ஆகாது? இந்த ஞானமானது பயனை கொடுக்காது. அந்த விதையும் எப்படி இருக்க வேண்டும்? விதையும்
நல்ல விதையாக இருக்க வேண்டும். அது விதைக்கக்கூடிய நிலமும் விளை நிலமும் எப்படி இருக்க வேண்டும்? நிலத்தினுடைய தரமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். பலவீனர்களால் என்ன பண்ண முடியாது இந்த ஞானத்தை? அதான் உபநிடத்தில் படித்தோமே, கடோபநிடத்தில், நாயமாத்மா பலகீனேன லப்யக. இந்த ஆத்ம தத்துவத்தை பலகீனர்களால் அடைய முடியாது. நரேன அவரேன புரோக்தக, அதுவும் சொல்றார். அப்படி இதை சொல்பவர்களிடத்தில் அந்த தகுதி இல்லாவிட்டாலும், அப்படி ஒரு காலம், மகாபாரத காலமே அப்படி இருந்தால் நம்முடைய காலத்தை என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறது. அதனால காலேன இக மகதா யோகோ நஷ்ட பரந்தப்ப. அதனால் யோகம் நஷ்டம் அடையல, அந்த யோகத்தை உள்ளபடி அறிந்தவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். இல்லைன்னு இப்பவும் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட யோகிகளை எல்லாம் பார்த்ததால தான் நமக்கு ஒரு நம்பிக்கையே. நம்ம சமகாலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட அப்படிப்பட்ட மிகச்சிறந்த யோகிகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் இருந்திருக்கின்றார்கள். பாரத தேசத்தினுடைய பெருமை இந்த ஞானம்தான் பகவான் சொல்றார். மூன்றாவது ஸ்லோகம் பார்க்க. ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகஸ்யம் ஹேததுத்தமம். பகவான் சொல்றார், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. சயேவ யோக அப்படி, எந்த ஒரு யோகமானது சிருஷ்டி காலத்திலிருந்து இருக்கின்றதோ, எப்பொழுது இந்த படைப்புன்னு ஒன்று வந்ததோ அந்த படைப்போடு சேர்ந்து என்ன வந்திருக்கிறது? படைப்போடு சேர்ந்து என்ன ஞானமும் வந்திருக்கின்றது. அப்படி என்ன ஆச்சரியம் பாருங்க. ஏதோ மனிதர்களை படைத்து இறைவன் எல்லாரையும் அனாதையெல்லாம் விடலை. அப்படி எல்லோரையும் படைத்து அந்த படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த ஞானமானது போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் பூர்வ கல்பங்களிலிருந்து சப்த ரிஷிகளெல்லாம் இந்த சிருஷ்டி காலத்திலேயே தோன்றியிருக்கின்றார்கள். இல்லைன்னா எப்படி இந்த ஞானம் நமக்கு தெரிய வந்திருக்கும்? பூர்வ கல்பத்தில் ஞானிகளாக இருந்தவர்கள் ஒரு கல்பம் முடிந்தவுடன் அடுத்த கல்பத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அதே ஞானத்தோடு அடுத்த கல்பங்களில் ரிஷிகள் தோன்றியிருக்கின்றார்கள். உங்களுக்கு புரியுறது? அது ஒரு கல்பம் தாண்டி வந்திருக்கின்றார்கள், அதே ஞானத்தோடு வந்திருக்கின்றார்கள். இல்லைன்னா எப்படி இந்த ஞானமானது தெரியும்? அதனால தான் சயேவ அயம், அப்படிப்பட்ட அந்த யோகமானது மயா, மயா என்ன என்னால், தே தே என்றால் உனக்கு, அத்ய அத்யன இந்த க்ஷணம், நீ குழப்பத்தில் இருப்பதால் உனக்கு இப்பொழுது, அத்யன இந்த க்ஷணத்தில், போக்தக புரோக்தக புராதனக, அவ்யயம்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றார்? புராதனம் அப்படின்னா வெரி ஏன்ஷியன்ட், மிக பழமையானது, புராதனக. ஏன்னா இதற்கு நிகரே கிடையாது. அப்படி ஒரு யோகமானது உனக்கு சொல்கின்றோம். இது என்றைக்கும் பழமையானது. ஆனால் நம்ம முதல்ல கேட்கும்பொழுது என்ன சொல்கிறோம்? இப்போ தான் முதல்ல கேட்குறோன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கேட்கறதுக்கே புதுசாக இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இது புதியது கிடையாது அப்படின்னு. ஆனால் இது ஆரம்ப காலங்களிலிருந்து இது இருக்கின்றது. நாம் இது வரைக்கும் இதை கேட்டதே இல்லை. அப்படி இப்போ தான் நான் முதல்ல கேட்குறோங்கிறோம். ஏதோ இந்த ஞானம் ஏதோ இன்னைக்கு தோன்றிய மாதிரி. சில நேரம் கேட்டப்புறமே என்ன பண்ணுறோம்? இது ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறோம். ரொம்ப சுலபமாக சொல்லிடுறோம், புரியலைன்னுடுறோம். இல்லை சில நேரம் நன்றாக புரிகின்றதுன்னு சொல்கிறோம். ஏதோ இது புதிதாக நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்றும் புதியது இல்லை. புராதனம் என்றால் இது சிருஷ்டியினுடைய காலத்திலிருந்து இந்த ஞானம் இருந்து கொண்டே இருக்கின்றது. வேறு ஒன்றும் இல்லை. அரைச்சமாவதே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு, அரைச்சிட்டே இருக்கிறோம். புராதனம் பகவான் சொல்றார், பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். அந்த ஞானத்தை ஏன் நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அப்படின்னு. அது ஏன் பகவான், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அர்ஜுனனை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லோருக்கும் கொடுத்தாலும் பயன் இருக்காது. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லலாம் அப்படின்னு, ஆனால் பயன் பெறாது. பக்தோசி துவம் பக்தக அசி, உனக்கு என் மீது என்ன இருக்கின்றது அப்படின்னு அதீதமான பக்தி என்பது இருக்கின்றது. அதனால தான் சொல்றேன், சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம்,
சொல்கிறானா இல்லையா? என்ன பக்தோசி. அது மட்டும் இல்லை, நீ பக்தன் மட்டும் இல்லை, யூ ஹேவ் அனதர் குவாலிஃபிகேஷன். சகா. சகானா என்ன அர்த்தம்? நட்பு. அது பொதுவாக சொல்லும்போது நட்புன்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நல்ல அதை பிரித்து பார்த்தேன்னா, சக்கானா சும்மா சக்கானா ஏதோ பக்கத்தில் உட்கார்றதால பக்கத்து வீடாக இருக்கிறதால இல்லை அப்படின்னா, சமானாக்கியம் அப்படின்னு பெயர். சக்கான சமானாக்கியம். ஒருத்தருடைய பேரை சொன்னால் அடுத்து என்ன வரணும்? பக்கத்தில் இன்னொருத்தருடைய பேரும் வரணும் அப்படின்னு. அதுதான் சமானாக்கியம்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணன்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்கிறோம்? அர்ஜுனன் தான் சொல்கிறோம் பாரு, கிருஷ்ணார்ஜுன. அதுக்கு பேர் சமானாக்கியம்னு பெயர். அப்படின்னு நம்ம உடனே ருக்மணி சத்யபாமான்னு சொல்ல மாட்டோம். கிருஷ்ணார்ஜுன அது பேர் சமானாக்கியம்னு சக்கா. ராமன் சொன்னால் உடனே யாரை சொல்கிறோம்? லக்ஷ்மணன் சொல்கிறோம். ராம லக்ஷ்மண, கிருஷ்ணார்ஜுன, இப்படியெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் ஒரே நரநாராயணர். ரெண்டு பேர் யார்? நரநாராயணர்களாக இருப்பதால். ஏதோ நட்புன்னா சாமான்யமான நட்பு இல்லை, ரத்த பந்து, ரத்தத்தில் ஏற்பட்ட சம்பந்தம் இல்லை, இரத்த பந்தம் இல்லை. ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் ஆத்ம பந்தம். அதுதான் ஆத்ம பந்துக்கள்னு சொல்கிறோம். அதுதான் பாந்தவா சிவபக்தாகான்னு சொல்கிறாரா இல்லையா அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில். நாம் எந்த விதத்தில் பந்துக்கள் என்றால், நாம் எல்லோரும் சிவபக்தர்கள். பாந்தவா சிவபக்தாகான்னு, எல்லா சிவபக்தர்களும் என்னுடைய பந்துக்கள்னு சொல்ல. அதுதான் சகா சி. அடுத்து ஒரு ச இருக்குது, அதையும் விட்டுடாதீங்க. பக்தோசி மே சகா. சன்னா சிஷ்யன்னு அர்த்தம். அந்த ச எதை குறிக்கிறதுனா, நீ என்னுடைய பக்தன், நீ என்னுடைய உற்ற நண்பன், மூன்றாவதாக நீ என்னுடைய சிஷ்யனும் கூட. இதை ஒன்று ஃபெயிலான கூட இன்னொன்று என்ன ஆகாது? பக்தி போயிட்டா கூட என்ன இருக்கும்? நட்பு இருக்கலாம். நட்பை பிடிச்சிக்கணும். நட்பு போயிட்டாலும் என்ன எடுத்து சிஷ்ய பாவம், ஏதோ ஒரு பாவத்தை ஏனக்கேன பிரகாரேன ஏதோ ஒரு வழியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவை பக்தியால் பிடிச்சு கொள்ளணும், இல்லை நட்பால் பிடித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு சிஷ்ய பாவத்தோடு என்ன பண்ண வேண்டும்? அர்ஜுனனுக்கு மூணும் இருந்தது. இதை விட என்ன தகுதி வேண்டும்? பக்தோசிமே சகா சேத்தி ரகசியம் ஹேதத் உத்தமம். அதனால்தான் இந்த உத்தமமான ரகசியத்தை உனக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த ரகசியங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல கீதையில் வரும். எல்லாருக்கும் தெரிந்தால் அதற்கு பேர் ரகசியம் இல்லை. அது ரகசியமாகுமா? அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்துன்னா ரகசியம் இல்லை. அப்படி இப்போ ஒருவருக்குமே தெரியலைனாலும் ரகசியமாக இருக்க முடியுமா? அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ரகசியம் இல்லை. ஒருத்தருக்கும் தெரியலைனாலும் கூட என்ன அர்த்தம்? ரகசியம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் இல்லாததாக இருந்தால் அது ரகசியமாக இருக்க முடியாது. அப்படி எல்லாருக்கும் தெரிந்தால் அது ரகசியம்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆச்சரியம். அப்போ ரகசியம்னா என்னது? எது இருக்கின்றதோ, தட் விச் இஸ் அவைலபிள், எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. நம் கண் எதிரிலேயே இருந்தாலும் நமக்கு புலப்படாமல் எது இருக்கின்றதோ அதற்கு பெயர் ரகசியம். அவ்வளோதான். இதே ஆத்ம தத்துவம் இல்லாமல் இல்லையே அப்படின்னு, இல்லைன்னா அது ரகசியம் சொல்ல முடியாது. அது இருக்கின்றது. சரி, தெரிந்திருக்கின்றதான்னு சொன்னால் அது தெரியலேங்கிறோம். அதுவே தான் நாம இருக்கின்றோம், ஆனால் தெரியலேங்கிறோம். காரணம் என்ன? அதை நமக்கு அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லைங்கிறதால. இப்போ ரகசியம்னு என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, தெரிந்த ஒரு வஸ்து இருந்தாலும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல? கண்களால் பார்க்க முடியவில்லை. அது யாராவது ஒருவர் எடுத்து சொல்லும் பொழுது தான் என்ன செய்கின்றது? நமக்கு புலப்படுகின்றது. அதனால்தான் ரகசியங்களிலெல்லாம் இது உத்தமமான ரகசியம். பின்னாடி சொல்லப்படுற ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு சொல்லுவார். அங்கே அது ராஜகுஹ்யம். பவித்திரம் இதம் உத்தமம்னு, அது உத்தமம் பவித்திரம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த உத்தமமான ரகசியத்தை, அதனால் சாதாரண விஷயத்தை நாம் கேட்கல. இது உத்தமமான ரகசியம். இது எல்லோருக்கும் வெளிப்படாது. அப்படி இன்னொன்று, இது எல்லோராலும் வெளிப்படுத்தவும் முடியாது. அப்படி இதை வெளிப்படுத்துபவரிடத்திலும் என்ன இருக்க வேண்டும்? யோகம் இருக்க வேண்டும். இது யாரிடத்தில் வெளிப்படுகின்றதோ அவரிடத்திலும் என்ன இருக்க வேண்டும்? யோகம் இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் யோகம்னா அந்த யோகம் இல்லை. அப்படின்னு இங்கே யோகம்னா சாதனை இருக்கும், இருந்தால் வெளிப்படும். பக்தோசிமே சகா சேத்தி ரகசியம் ஹேத்தது உத்தம். இந்த மூணு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்றை வளர்த்துப்போம். ஒன்றா பக்தனாக இருப்போம், இல்லைன்னா நல்ல நட்போடு இருப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல சிஷ்ய பாவத்தோடு இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். இது கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா,
நான் தான் இதை சூரியனுக்கு சொன்னேன்னு சொல்கிறார், சூரியன் மனுவிற்கு சொன்னேன்னு சொல்கிறார், இக்ஷ்வாக்கு சொன்னார். அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கும் உனக்கும் 3 வயசு தான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆக்சுவலாக அது தர்மபுத்திரர் பார்த்தோன்னா, தர்மபுத்திரர் கிருஷ்ணரை விட பெரியவர், 1 வருடம் பெரியவர். பீமசேனனும் பெரியவன். அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் 3 வயது வித்தியாசம் இருக்கின்றது. எல்லாம் ஒரே காலத்தில் சமகாலத்தில் தோன்றியவர்கள். ஆனால் சூரியன் எப்பொழுதோ தோன்றியவர். அப்போ எவ்வாறு நீ சூரியனுக்கு இதை கூறியிருக்க முடியும்னு ஒரு சாதாரணமான ஒரு சந்தேகம். அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை, இந்த மாதிரி சந்தேகம் யாருக்காவது வந்துடலாம்ங்கிறதுக்காக அப்போ என்ன பண்ணுவார்கள், ரொம்ப பரிகாசம் பண்ணுவார்களா இல்லையா அப்படின்றது மொத்தமே பொய்யாக ஏற்றது. வேறு யாரும் பரிகாசம் செய்து விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, அர்ஜுனன் இந்த கேள்வி, அவனுக்கு சந்தேகம் இல்லை அப்படி. அர்ஜுனனுக்கு இதை பகவான் எப்படி சொல்லியிருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன ஏற்படலாம், இதை எப்படி பகவான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு. அதனால்தான் அவருக்கு பேர் பகவான்னு பெயர், நம்ம ஜீவர்களாக இருக்கின்றோம். அதையெல்லாம் கூட இந்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்லியிருக்கின்றார். அர்ஜுனன் பொதுவாக வரக்கூடிய சந்தேகத்தை கேட்கின்றார். இதன் மூலமாக பகவானுடைய இயல்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது தெரியலன்னா பகவான் தன்னுடைய இயல்பை அர்ஜுனனுக்கு காட்டியிருக்க மாட்டார். அர்ஜுனன் கேட்கின்றான் பார். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதமேதத் விஜானியாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கேட்கிறேன், இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? எப்படி கிருஷ்ணர் சொல்லியிருக்க முடியும்னு? இப்போ உங்களுக்கும் இருக்காது, ஏன்னா பக்தன் சகா சிஷ்யனாக இருந்தால் இந்த சந்தேகம் வராது. சாதாரண மனிதர்களாக இருந்தால் இந்த சந்தேகம் வரலாம். சந்தேகம் வருவது தவறு கிடையாது. ஆனால் இந்த சந்தேகம் நிவர்த்தி அடைவதற்கு கூட ஒரு ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தை இருந்தால்தான் என்ன பண்ணணும், சந்தேகத்தை கூட நிவர்த்தி செய்ய முடியும். அப்படி அர்ஜுனன் சொல்றான், அபரம் பவதோ ஜன்ம, பவத்தக ஜன்ம, தங்களுடைய பிறப்பானது அபரம், அபரம்னா பிந்தையது. நீங்கள் எப்போ தோன்றி இருக்கின்றீர்கள், யூ ஆர் ஜஸ்ட் பார்ன். பரம் ஜன்ம விவஸ்வதக அப்படின்னு, சூரியனுடைய ஜென்மமோ சூரியன் தோன்றியதோ பரம், இங்கே பரம்னா பூர்வம்னு அர்த்தம். அப்படின்னு இந்த பர அபர சப்தங்கள் கவனமாக இருக்கணும். பரம்னா உயர்ந்தது, அபரம்னா தாழ்ந்ததுன்னு இருக்கும். முடியும் அதுக்கு ஒரு அர்த்தம். பரம்னா இங்கே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இல்லை. அபரம்னா என்ன அர்த்தம், அபரம்னா பிந்தையது, பரம்னா இங்கே பூர்வம். அதே மாதிரி பரம் ஜன்ம விவஸ்வத, விவஸ்வானுடைய ஜென்மம் பிறப்பு என்பது பூர்வமானது. கதம் ஏதத் விஜானியாம், அவ்வாறு இருக்கும்போது இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது. ஏதத் கதம் விஜானியாம், அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் இதை சூரியனுக்கு கூறினீர்கள் என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு கேட்கிறேன். நான் நம்பலேன்னு சொல்லலை அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கேள்வி கேட்டால் நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்கின்றார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்கறதே இல்லை யாரும் அப்படின்னு. முதல்ல இதை சொன்ன உடனே என்ன ஆகிடும், அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும்னு எண்ணமே இருக்காது. ஆனால் அர்ஜுனன் கேட்கின்றான், ஏதத் கதம் விஜானியாம், ஹவு ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஹவ் ஆம் ஐ டு பிலீவ் இட், இதை எவ்வாறு என்னால் புரிந்து கொள்ள முடியும். துவம் ஆதவ் புரோக்தவான் இது, நீ இதை முன்பே கூறினாய் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்தெல்லாம் அந்த கட்டோபனிட கட்டயோகம் புத்தகத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அந்த ஜீவனுடைய ஒரு தொடர்ச்சியை பற்றி, ஏன் ஒரே ஜீவனுக்கு இந்த ஒரு சரீரம் இல்லை, இந்த ஜீவன் என்ன என்று பல சரீரங்களை எடுத்திருக்கின்றது, பல சரீரங்களுடைய நினைவுகள் எல்லாம் உள்ளேயே இருக்கின்றது. அப்படி ஆக்சுவலி வாட் இஸ் டெத், எதை மரணம்னு சொல்கின்றோம், மரணம்ங்கிறது தேகத்தை நாம் மரணம்னு சொல்கிறதே இல்லை அப்படின்னு. இந்த தேகம் விழும்பொழுது அதோடு என்ன ஆகின்றது, இந்த தேகத்தை குறித்த எல்லா நினைவுகளும் கூட என்ன ஆகின்றது அப்படி, மெமரிஸ் டூ நாட் கண்டினியூ அப்படி. அடுத்த முறை மீண்டும் இன்னொரு சரீரத்தை நாம் எடுக்கும் பொழுது
பூர்வ சரீரத்தினுடைய கர்மங்களுடைய நினைவுகள் எதுவுமே இல்லாமல் போய்விடுகின்றதா இல்லையா, அதற்கு பெயர் தான் மரணம்னு பெயர். பிறவின்னு எதை சொல்ல, திருப்பி புதுசாக பிறக்கும் பொழுது எந்த ஒரு நினைவுகளும் இல்லாமல் பிறக்கின்றோமா இல்லையா, அதற்கு பெயர் தான் பிறவின்னு பெயர். ஒருவேளை யோகிகள் அவர்களுக்கும் இந்த தேக சம்பந்தமாக ஒரு மரணம் உண்டு. இந்த தேகத்தை விட்டுவிட்டு அவர்கள் இன்னொரு பிறவியை எடுத்தாலும் கூட அவர்களுக்கு என்ன, பூர்வ தேகங்களுடைய எல்லா ஞானமும் இருப்பதால் அதை நாம் ஜன்மம்னு சொல்றதே இல்லை. அப்படி ஆனால்தான் குருவினுடைய பிறவி ஜன்மம்னு சொல்றதே இல்லை. அப்படி குரு அவதரித்தார்னு சொல்றோமா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம யாராவது சொல்வார்களா, நீங்கள் எப்போ அவதாரம் பண்ணீங்க, நம்மளோடது அவதாரம்னு சொல்ல முடியாது, நாம் பிறந்ததுன்னு சொல்கிறோம். அந்த பிறவிங்கிறதுக்கு காரணம் என்ன, அது ஏன் புதிதாக இருக்கின்றது, புதுசாக பிறவி எடுத்திருக்கிறோம், காரணம் என்ன அப்படி, அந்த நினைவுகள் எல்லாம் மரணத்தோடு நின்று விடுகின்றது. அப்போ மரணம்ங்கிறது எதற்கு என்றால் நினைவுகள் மடிந்து போய் விடுகின்றது. அதுக்கு காரணம் என்ன என்றால் ஒரு யோகா அபியாசம் இல்லாத. நல்ல யோகாபியாசம் இருந்தால், ஏன்னா அடுத்த சரீரத்தை எடுக்கும் பொழுது கூட என்ன இருக்கும், முந்தைய நினைவுகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் மரணத்தை வெல்வதுன்னா அதுதான் அர்த்தம். இப்போ ஈஷாவாசிய உபநிடதங்கள்லாம் படித்துக்கிறீர்கள், 2 சொல்வார்கள், மிருத்யும் தீர்த்வா அமிர்தம் அஷ்ணுதே அல்லது அமிர்தத்துவம் அஷ்ணுதே, 2 சொல்றார்கள். ஒன்று மரணத்தை வெல்ல வேண்டும், இரண்டாவது என்ன செய்ய வேண்டும், அமரநிலையை அடைய வேண்டும். அப்ப அமரநிலையை யாரால் அடைய முடியும் என்றால் யார் ஒருவர் மரணத்தை வென்று விட்டார்களோ. மரணத்தை வென்றவர்னு என்ன அர்த்தம், மரணத்தை வென்றவர் என்றால் ஒருவேளை சாதனை முற்று பெறாவிட்டாலும் கூட அடுத்த முறை பிறந்த பொழுது முழு நினைவோடு தான் என்ன சாதனைகளை செய்தோம் என்கின்ற, இஃப் தட் கண்டினியூட்டி இஸ் ரிமெம்பர்டு, அந்த தொடர்ச்சி நினைவில் இருந்தால் அமரநிலையை அடைவது சுலபம். புரியுறதா உங்களுக்கு, கஷ்டமா இல்லையா? பட் நமக்கு முழு நினைவு இல்லாதால் எதை கேட்டால் நமக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு, புதுசாக இருக்கிறது, அப்படி புதிதாக இருக்கின்றது. ஒரு சீடன் குருவை பார்க்கும்போது ஏதோ முதல் சம்பந்தம்னு நினைக்கின்றான் அப்படி, ஆனால் குருவிற்கு தன்னுடைய சீடனை பார்க்கும்போது இது முதல் சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். அப்படி தெரியும், அதுதான் வித்தியாசம், 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ அர்ஜுனனுக்கும் பூர்வ ஜென்ம ஸ்மிருதிகள் எல்லாம் இல்லாமல் இல்லை, அப்படி எல்லா ஸ்மிருதிகளும் இருக்கின்றது. திரும்பவும் சொல்கிறேன், அர்ஜுனனுக்கும் தன்னுடைய முந்தைய ஜென்மங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியும். அப்படி இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, திரும்ப இது நமக்காக கேட்கிறார். ஏனென்றால் அர்ஜுனன் இவர்களெல்லாம் வனவாச காலத்தில் இருக்கும் பொழுது அர்ஜுனன் இந்திரலோகம் போவான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்திரகீலம்ங்கிற ஒரு இடத்தில் தவம் செய்வான், அர்ஜுனன் தவம் செய்வான். அப்போ வியாசர் வருவார். வியாச தர்மபுத்திரரை கூப்பிட்டு பிரதிஸ்மிருத்தின்னு ஒரு மந்திரமே கொடுப்பார். அந்த பிரதிஸ்மிருதிங்கிற மந்திரத்தை கொடுத்து அர்ஜுனனுக்கு இதை நீ உபதேசம் பண்ணுன்னு தர்மபுத்திரரிடத்தில் நேரடியாக அர்ஜுனனுக்கு கொடுக்காமல், வியாசர் கொடுக்காமல் தர்மபுத்திரருக்கு கொடுத்து நீ இதை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய், அவன் தான் யார் என்கின்ற எல்லா நினைவுகளும் அர்ஜுனனுக்கு வரும்னு சொல்றார். அப்படிதான் இந்திரலோகம் போறான். அவன் பூர்வ ஜென்மத்திலே அவன் ஒரு இந்திரனாகத்தான் இருந்தான். அந்த பஞ்ச பாண்டவர்களுமே 5 இந்திரர்கள். ஒவ்வொரு இந்திரரும் ஒவ்வொரு தேவதையாக வந்தார்கள். 5 பேர் இந்திரர்கள் தான். அதுல கடைசி இந்திரன் தான் அர்ஜுனன். ஆக்சுவலா அந்த 5 இந்திரர்கள் கடைசி யார்? அர்ஜுனன். இதெல்லாம் மகாபாரதத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால தான் கீதை படிக்கணும்னா முழு மகாபாரதம் படித்திருந்தால் கீதையை புரிந்து கொள்வது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த 5 இந்திரர்களுமே பகவான் சிவனிடத்தில் அகங்காரமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் 5 பேரையும் பூட்டி போட்டுவிடுவார், நீங்கள் வெளிச்சத்தையே பார்க்க மாட்டீர்கள். அதன் பிறகு அந்த 5 இந்திரர்களும் மன்னிப்பு கேட்க சிவபிரான் நீங்கள் எல்லோரும் பூலோகத்தில் பஞ்ச பாண்டவர்களாக ஒவ்வொரு தேவதையினுடைய அந்த தேவதை மந்திரங்கள் எல்லாம் தூர்வாசர் கொடுத்தது. அதனால அவர்களிடத்தில் இந்திர சக்தியும் இருக்கின்றது, பூர்வ இந்திரனாகவும் இருக்கின்றார்கள், ஒரு தேவதையினுடைய சக்தியும் இருக்கின்றது. தர்மன் யுதிஷ்டிரன் ஒரு இந்திரன், ஆனால் அவன் மேலே என்ன இருக்கும்? அவன் அணிந்திருக்கும் அவனுடைய அடையாளம் தர்மம்ங்கிறதும் இருக்கின்றது. பீமனும் ஒரு இந்திரன் தான், ஆனால் அவனுக்கு வாயுவனுடைய ஒரு போர்வையை போர்த்திட்டு வர மாதிரி என்ன பண்ணுறார்கள் அப்படின்னு அவர்கள் அவர்களுடைய சுபாவத்தின் மீது, இந்திரத்தன்மைங்கிற சுபாவத்தின் மீது என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா
தேவதைகளுடைய சக்திகளோடும் வருகின்றார்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சனாதன தர்மம் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கே என்ன ஆகும்? அதற்கே ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்கு தான் யார் எல்லாம் தெரியும். பட் இஃப் திஸ் கண்டினியூட்டி இஸ் ரிமெம்பர்டு, தெரிஞ்செடுத்துனா நம் மரணத்தை வென்று விட்டோம்னு அர்த்தம். இப்பொழுது எழுதி வச்சுக்கோங்க. அதனால்தான் தான் எப்பொழுது மரிக்கப் போகின்றோங்கிறது கூட யோகிகளுக்கு தெரிந்தே இருக்கும். அதனால் டெத் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஃபார் தெம் அப்படி. அதனால் ஒரு யோகிக்கு மரணம் என்பது அதிர்ச்சி இல்லை அப்படி. நமக்கு அந்த வார்த்தையை அதிர்ச்சி கேட்கறதுக்கே பயமாக இருக்கின்றது. டெத் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் அப்படி. அது ஒரு விபத்து. மரணம் என்பது யோகிக்கு விபத்தும் கிடையாது, மரணம் என்பது யோகிக்கு அதிர்ச்சியும் கிடையாது அப்படி. ஆனால் நமக்கு எல்லாமே என்ன இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய ஞான சக்தி என்பது இந்த குணங்களினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய திரை. நாம் யாருன்னே தெரியாமல் இருக்கின்றோம், யாருன்னே தெரியாமல். சரி, நமக்கு பிப்ரவரி மாதம் படித்த பகவத்கீதையை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். 3வது அத்தியாயத்தில் என்ன, அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இன்னும் பூர்வ ஜென்மங்களை எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? அப்போ முடியுமான என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மங்கள் இருக்கின்றதா? அந்த நினைவுகளெல்லாம் சாத்தியமான என்ன அர்த்தம்? அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கின்றது இருக்கு. அந்த சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இல்லை. நான் கண்கூடாக அப்படி நினைவில் வைத்து கொண்டு சொல்லக்கூடியவர்களெல்லாம் பார்த்திருக்கின்றது, டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படி. ஆனால் அது எல்லோராலையும் பார்ப்பதற்கு அதுக்கு கூட நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாமல் இல்லை, இப்படி ஒன்று இருக்கின்றது. அப்போ மரணத்தை வெல்வதுன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா ஒரு நினைவோடு, சுய நினைவோடு இந்த தேகத்தை விடுவதற்கு பெயர் மரணத்தை வெல்வதுன்னு பெயர். தட் இஸ் கால்டு கான்குவரிங் டெத். திருப்பி என்ன பண்ணுறோம்? அடுத்த முறையில் இந்த மரணத்தை கூட மீண்டும் ஒரு பிறவியே வரக்கூடாதுன்னு அவர் என்ன செய்கின்றார்? அடுத்த இன்னொரு பிறவியே எடுக்கக்கூடாதுன்னு எத்தனும் செய்கின்றார். அதுதான் அமரத்துவம், அது அமரநிலை ஆகியோடு. ஸோ 2 இருக்கு. அதனால தான் உபநிடதங்கள் கூட மிருத்யும் தீர்த்துவா அமிர்தத்துவம் அஷ்ணுதே, மரணத்தை வெல்லவே. கட்டயோகம் சொல்லக்கூடியது இந்த ரகசியம், இதுதான் சொல்றது. சாவித்திரி தன்னுடைய மரணத்தை மட்டுமில்லை, தன்னுடைய கணவனுடைய சத்தியவானுடைய மரணத்தையும் ஜெயித்தாள். அப்படிப்பட்ட யோகிகள் எல்லாம் இருந்திருக்கின்றார். இந்த ஸ்லோகத்தை படிப்போம். பகவான் சொல்றார் பாருங்க, இது எவ்வளவு பெரிய யோகம்னு சொல்றார். இது சாத்தியம் எல்லாருக்கும் இருக்கின்றது, எல்லாராலையும் முடியும். பட் அதற்கு கொஞ்சம் என்ன பண்ணணும்? அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ளும். அப்படிப்பட்ட உயர்ந்த ரகசியம். அதனால தான் இதை உத்தமம் ரகசியம்னு இதை ஏன் சொல்கிறார் பகவான்? இதெல்லாம் சாதாரண ரகசியங்கள் கிடையாது, இதெல்லாம் உத்தமமான ரகசியங்கள்னு சொல்கிறார். சுவாரஸ்யமாக இருக்க விஷயங்கள், அட்லீஸ்ட் எவ்வளோ கம்பீரமான விஷயங்கள். அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது பாருங்கள். ரொம்ப சாதாரண விஷயங்களையே சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். மரணத்தை வெல்ல வேண்டும்னு எப்போது சிந்திக்கின்றோமா? என்னால் மரணத்தை வெல்ல முடியும், அதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது, அதற்காகத்தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு ஒரு பெருமையாவது இருக்கின்றோம், ஒரு முயற்சியாவது செய்கின்றோம். அட்லீஸ்ட் டூ வி மேக் அன் அட்டெம்ப்ட். இதையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய வாழ்க்கையும். அதனால்தான் சசியமேவ ஜாயத்தே சசியமேவ ஆஜாயத்தே புனகன, புல்லை போன்று மடிந்து புல்லை போன்று மீண்டும் பிறப்பேன் என்று என்னை நினைத்தாயா நச்சிகேதன் கேட்கிறானா இல்லையா? அப்படி ஏதோ சாதாரணமாக பிறந்த ஒரு நாள் கடையில் இப்போ இருந்தார் இந்த போயிட்டார், அப்படி போகக்கூடாது, அப்படி போகவே கூடாது. இந்த தேகத்திலிருந்து போகும்பொழுது என்ன பண்ணணும்? எல்லா கடனையும் தீர்த்து விட்டு என்ன பண்ண, ஒரு யோகியாக இந்த தேகத்தை விட்டு போக. நான் நித்தியம் என்னுடைய குருநாதரை, நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை பிரார்த்திக்கிறது என்னென்னா, சாதாரணமாக அப்படி மரணிக்கக்கூடாது. அதை தேவர்கள் அப்படி மரணிப்பவர்களை மதிப்பதே இல்லைன்னு வேதம் சொல்கிறது. அப்படி சச் பீப்புள் ஆர் நெவர் ரெஸ்பெக்டட். மரணம் வை மானுஷோ பாவகன். நான் இங்கே தான் சொன்னேன், யக்ஷபிரஷ்னம் கூட ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கெல்லாம். அதில் சொல்லுவான், மரணம் வை மானுஷோ பாவகம். மரணம்ங்கிறது மானுஷ பாவம். அதனால தான் மனிதத்தன்மையிலிருந்து தேவத்தன்மைக்கு போக வேண்டும்.
தேவத்தன்மையை காட்டிலும் உயர்ந்தது சாதுத்தன்மை. அதனால தான் மனிதன் சாதுத்தன்மையை அடைய வேண்டும், அப்போ தான் மரணத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம். நாளைக்கே பார்ப்போம், நேரம் எடுத்து நாளைக்கு பார்ப்போம். நல்ல ஸ்லோகங்கள். நேராக உட்காருங்கள். 2 நிமிடம் இறைவனுடைய நாமத்தை சொல். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம்.